10 வயது பேரன் அந்த பேட்டரி காரை அழகாக வளைத்து வளைத்து ஓட்டுவதை சந்தோஷம் மேலிட ரசித்து கொண்டிருந்தார் ராம் பிரசாத். என்னப்பா, பேரனுக்கு இவ்வளவு விலையில காஸ்ட்லி கார் வாங்கி கொடுத்துட்டு அவன் விளையாடுவதை ரசிச்சுட்டு இருக்கீங்களா? பக்கத்தில் வந்து நிற்கும் மகன் சிவாவை பார்த்து புன்னகைத்தா. அமெரிக்காவிலிருந்து என் பேரன் வந்திருக்கான். என்னோடு இருக்கிற இந்த ஒரு மாசமும் அவனை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு பார்க்கறேன் என்று சொன்னார். அதுக்காக இவ்வளவு விலை தேவையாப்பா? இதை எடுத்துட்டு போக முடியாது. எதுக்குப்பா இவ்வளவு செலவு பண்றீங்க என்று கேட்டான். ப்ளீஸ்பா, இதில் தலையிடாத. என் பேரனுக்காக எவ்வளவு செலவழிச்சாலும் அது எனக்கு ஒரு பெருட்டாவே தெரியாது. சரி, உன்னோட சேவிங்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னியே, இடம் வாங்கி போட்டா பின்னாடி நல்ல விலை போகும். வலசர பாக்கத்தில் பார்ப்போமா? உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன். 50 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கப்பா. இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன்னு சொன்னையே என்று கேட்க, ஆமாப்பா, சாப்பிட்டு போகணும். நீங்கள் இன்னைக்கு ஃபேக்ட்ரிக்கு போறீங்களா இல்லையா? ஒரு வாரம் லீவு போட்டாச்சு. இன்னைக்கு அவசியம் போகணும். வேலை நிறைய இருக்கு. ராம் பிரசாத் ராம் மேட்சிங் ஒர்க்ஸ் என்ற பெயரில் தீப்பெட்டி ஃபேக்டரி நடத்தி கொண்டிருந்தார். பிஸ்னஸ் நல்லபடியாக நடந்து பணம் கை நிறைய புரள ஒரே மகனான சிவாவும் அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டனில் பெரிய சாப்ட்வேர் கம்பெனியில் பணிபுரிய குடும்பத்துடன் 1 மாத விடுமுறையில் இந்தியா வந்திருந்தான். மகன், மருமகள், பேரன், கணவருக்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள் லக்ஷ்மி. சிவா, இந்த தடவையாவது நம்ம குடும்ப குலதெய்வ கோவிலுக்கு எல்லோருமா போய் பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு வருவோம்ப்பா. என்ன சொல்ற? அம்மா, என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமே. எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. நம்ம கடமைகளை ஒழுங்கா செய்தால் போதும்னு நினைக்கிறவன். கோவில் பூஜை இதிலெல்லாம் எனக்கு ஈடுபாடு கிடையாது. நான் வரல. நீங்க தாராளமாக உங்க மருமகள், பேரனை கூட்டிக்கிட்டு போய் திருப்தியா சாமி கும்பிட்டு வாங்க என்று சொன்னான். என்ன சொல்றான் பாத்தீங்களா என்று இவளும் கேட்க, அத்தை, அவரை விடுங்க. அவர் சாமியை கும்பிடுறதில்ல. கேட்டா மனசாட்சிக்கு பயந்து நடந்தால் போதும். அடுத்தவரை ஏமாற்றாம 4 பேருக்கு நல்லது செய்தாலே அந்த கடவுளை கும்பிட்ட மாதிரி தான் வேதாந்தம் பேசுவார். அவர் வரமாட்டாரு. நாம போயிட்டு வரலாம் அத்தை, மருமகள் சொல்ல, சிவா, நீ என்னதான் சொன்னாலும் நம்ம மீறிய ஒரு சக்தி நம்ம வழி நடத்தணும்னு நம்புறியா இல்லையா? அதை தான் நாம் கடவுள்னு சொல்றோம். கடவுளை கும்பிடுறதுனால அவன் சன்னதியில மனமுறைகி நிற்கும் போது கிடைக்கிற ஆத்ம திருப்தி இங்கே அது வேற எதிலும் கிடைக்காதுப்பா. எங்களுக்காக வரக்கூடாதா? ப்ளீஸ்ப்பா, உங்க உணர்வுகளை மதிக்கிறேன். என்னை கூப்பிடாதீங்க. நீங்க எல்லோரும் போயிட்டு வாங்க. சுவாமிக்கு சாத்தப்பட்டு துணி, அபிஷேக சாமான்கள், பூஜை பொருட்கள் என எல்லாவற்றையும் டிரைவர் காரில் எடுத்து வைக்க, லக்ஷ்மி, மறக்காம எல்லாத்தையும் எடுத்துக்க. பிரார்த்தனை பணம் உண்டியல்ல வச்சிருந்தையே, அதையும் எடுத்து வச்சுக்க. நாங்கள் கிளம்புறோம் சிவா. நீ இன்னைக்கு ஃபேக்ட்ரி போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதா சொன்னியே, போயிட்டு வா. மேனேஜர்கிட்ட சொல்லி இருக்கேன், சுற்றி காட்டுவார். சரிப்பா, பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. எனக்கும் வீட்டில் தனியாக இருந்தால் பொழுது போகாது. போன முறை வந்தப்ப ஃபேக்ட்ரிக்கு போக நேரம் இல்லாமல் போச்சு. இன்னைக்கு போயிட்டு வரேன் என்று சொன்னான். மதிய சாப்பாடு நம்ம ஃபேக்ட்ரி கேன்டீனில் ஸ்பெஷலாக உனக்கு தயார் பண்ணி தருவாங்க. சாப்பிட்டு பாரு. நாங்கள் கிளம்புறோம். எல்லோரும் விடை பெற்று செல்ல சிவா ஃபேக்ட்ரிக்கு கிளம்ப ஆயத்தமானான். சார் வாங்க, நீங்கள் வரப்போறதா ஐயா சொன்னார். நல்லா இருக்கீங்களா? வாசலில் வந்து வரவேற்ற மேனேஜரை பார்த்து புன்னகைத்தான். அப்பாவின் அறைக்குள் நுழைந்தவனை அந்த பெரிய பெருமாள் படம் வரவேற்றது. அப்பாவின் பக்தியை நினைத்து மனமுறியவளாக அவரது நாற்காலியில் அமர்ந்தான். சார், காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் என்ன சாப்பிட்றீங்க? நோ நோ தேங்க்ஸ். ஃபேக்ட்ரியில் வேலை நடக்குதா? ஆமாம் சார், 10 மணிக்கு வேலை ஆரம்பிச்சாச்சு. எல்லா செக்ஷன்லையும் வேலை நடக்குது. மொத்தம் 30 பேர் வேலை பார்க்குறாங்க. குட், போய் பார்க்கலாமா? அவருடன் நடந்தான் சிவா. பாதுகாப்பு உபகரணங்களுடன் கட்டிடத்தை நல்ல முறையில் கட்டியிருப்பதை பார்த்தபடி வேலை நடக்கும் இடத்தை பார்வையிட்டான் சிவா. முதலாளியின் மகன் அமெரிக்காவில் இருக்கிறாராம். ஃபேக்டரியை பார்க்க வந்திருக்காரு. அங்கு வேலை செய்பவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள புன்னகை மாறாமல் அவர்களை நலம் விசாரித்தபடி வந்தான் சிவா. ரொம்ப நீட்டாக இருக்கு. எல்லாவற்றையும் நல்லா மெயின்டைன் பண்ணி இருக்காங்க. ஒர்க்கர்ஸ்க்கு யூனிஃபார்ம் கொடுத்தது, எல்லா செக்ஷனையும் தனித்தனியாக பிரித்து நல்ல பாதுகாப்பாக அப்பா செய்திருக்காரு. ஆமாம் சார், ஐயா ஃபேக்ட்ரி விஷயத்தில் அக்கறை எடுத்து செய்வார். பேக்கிங் செக்ஷன் தனியாக இருக்கா? ஆமாம் சார், அதோ அந்த பில்டிங் தான். அதில் 10 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்படியா, வாங்க போகலாம் என்று சொன்னான். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு அப்பாவை நினைத்து பெருமைப்பட்டவனாக நடந்தவன் அந்த கட்டடத்தை பார்த்தான். அது என்ன, அந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்கு? சார், அது கேன்டீன் வச்சு நடத்துகிறோம் இல்லையா, அதுக்கான சாமான்கள் வைக்கிற ஸ்டோர் ரூம். வெயில் அதிகமாயிடுச்சு, வாங்க சார் ரூமுக்கு போகலாம் என்று சொன்னான்.
அப்படி தெரியலையே, உள்ளே பேச்சு சப்தம் கேட்குது என்று சொன்னான். யாராவது வேலையாட்கள் வந்திருப்பாங்க, வாங்க சார் போகலாம். அவர் தடுமாற்றத்தை பார்த்தவன், இல்லை, அதையும் பார்த்துவிட்டு போயிடுவோம் என்றான். சார், அப்பாவுக்கு தெரிஞ்சா ஏன் ஸ்டோர் ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போனேன்னு சப்தம் போடுவார், வேண்டாம் சார் என்று சொன்னான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று இவன் சொல்லிவிட்டு அவர் சொல்ல சொல்ல கேட்காமல் அந்த கட்டடத்தில் நுழைந்தான். 10 to 15 வயதுக்குள் இருக்கும் சிறுவர்கள் 20 பேர் வரிசையாக உட்கார்ந்து லேபிள் ஒட்டி கொண்டிருக்க மேனேஜரை பார்த்தான் சிவா. என்ன இது, குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு வச்சிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு, அப்புறம் எப்படி என்று கேட்டான். சார், இவங்க நம்ம ஒர்க்கர்ஸோட பிள்ளைகள், அவங்க தான் வருமானத்துக்கு வழி வேணும்னு ஐயா கிட்ட சொல்லி இங்க விட்டுருக்காங்க. வெளியே தெரியாது, பயப்பட ஒண்ணுமில்ல சார். அவர்கள் வந்திருப்பதை கூட லட்சியம் செய்யாமல் ஈடுபாட்டுடன் வேலை செய்யும் அந்த சிறுவர்களை பார்த்தான். தம்பி, உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா? 10 வயது நிரம்பிய சிறுவன் அவனை நிமிர்ந்து பார்த்தான். இங்க வேலை செஞ்சாதான் எங்க ஆத்தா சுடுசோறு சமைச்சு போடும், இல்லாட்டி கஞ்சிதான் என்று சொன்னான். சார், எனக்கு வேலை பிடிக்கல, இருந்தாலும் பொழுதுக்கும் அப்பாவோட வந்து வேலை பார்த்தாதான் சாயந்தரம் மைதானத்தில் விளையாட அனுப்புவாங்க. எனக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும் சார். நீங்க யாரும் படிக்கலையா என்று கேட்டான். சார், நான் 2ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். எனக்கு படிக்காமலேயே ஏபிசிடி வாய்ப்பாடு 10 வரைக்கும் தெரியும். கிழிந்த டிராயரை ஒட்டு போட்டு தைத்து போட்டிருந்த அந்த சிறுவன் பெருமையாக சொல்ல மௌனமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் சிவா. 1 வாரமாக வீட்டில் தங்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்க இடம் விஷயமாக உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். வலசரவாக்கத்துல மெயின் ரோட்டை ஒட்டி 4 கிரவுண்டு இடம் இருக்கு. 40 லட்சத்துக்குள்ள பேசி முடிக்கலாம். என்னப்பா சொல்ற? பேசி முடிச்சு உன் பெயர்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாமா? வேண்டாம்ப்பா, நான் இப்ப இடம் வாங்குறதா இல்லை. ஏன் சிவா, வேற எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கியா? ஆமாப்பா, பசங்க படிப்புக்கு உதவட்டோன்னு பணத்தை பேங்க்ல டெபாசிட் செய்துட்டேன். நீ சொல்றது எனக்கு புரியலையே என்று சொன்னான். சாரிப்பா, முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். உங்ககிட்ட சொல்லாம நிறைய காரியங்கள் செய்துட்டேன். தன்னையே பார்த்தபடி நிற்கும் தந்தையின் அருகில் வருகிறான் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா, நீங்க கோவிலுக்கு போன அன்னைக்கு ஃபேக்டரி விசிட்டுக்கு போனேன். அங்க ஒர்க்கர்ஸோட பிள்ளைங்களை நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறத பார்த்தேன். அதிர்ந்து அவனை பார்க்கிறார். மேனேஜர் எவ்வளவோ தடுக்க பார்த்தார், அதையும் மீறி போய் பார்த்தேன். அவரை நீங்க தப்பா நினைக்க கூடாது. அது வேலை செய்யறவங்க ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லி கெஞ்சி கேட்டதால பாவம் பார்த்து அவங்கள வேலை கொடுத்தேன். இருந்தாலும் குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு வச்சுக்கிறது தப்பில்லையாப்பா? உங்க பேரனுக்கு விளையாட 5000 ரூபாயில விளையாட்டு பொருள் வாங்கி தந்து சந்தோஷப்படுற நீங்க வெறும் 500 ரூபாய்க்கு உங்க பேரன் வயசு உள்ள பிள்ளைகள் மாசம் முழுக்க வேலை செய்யறதை எப்படிப்பா ஏத்துக்கிட்டீங்க? என் அப்பா மேல நான் எவ்வளவோ மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன். அவர் அந்த காரியத்தை செய்யலாமா? அதான் அந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசினேன். வறுமையின் காரணமாகவும் படிக்க வசதி இல்லாததாலுமே வேலைக்கு அனுப்பினதை ஒத்துக்கிட்டாங்க. நம்ம தொழிலாளர்கள் கூட பிள்ளைகளின் படிப்பு செலவை நான் மனமுவந்து ஏத்துக்கிட்டேன். 50 லட்சம் ரூபாயை பேங்க்ல டெபாசிட் செய்து அதில் வரும் வட்டியை வச்சு அந்த பிள்ளைகளை படிக்க ஆடிட்டர் மூலமா ஏற்பாடு பண்ணிட்டேன். மேனேஜர் உதவியுடன் எல்லா பிள்ளைகளையும் ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. அந்த பிள்ளைகள் வாங்கின சம்பளத்தை அவங்க அப்பாவுக்கு சேர்த்து தருவதாக சொல்லி இருக்கேன். அவங்களும் நன்றி விசுவாசத்தோடு உண்மையா உழைக்கிறதாக சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. இந்த எல்லா ஏற்பாட்டையும் செய்து முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இதுவரை சொல்லல என்று சொன்னான். அப்பாவின் தோளை தொடுகிறான். நான் செய்தது தப்புன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான். இல்லப்பா, அப்படி சொல்லல. உன் உழைப்புல சம்பாதிச்ச பணத்தை 4 பேருக்கு பயன்பட கொடுக்கறதுக்கும் நல்ல மனசு வேணும். ஆமாப்பா, அந்த நல்ல மனசு தான் நீங்க சொல்றீங்களே நம்மளை மீறிய சக்தி கடவுள்னு நான் நம்புறேன். அந்த சக்தி தான் என்னை இப்படி செய்ய சொல்லியிருக்கு. அந்த பணத்துக்கு கார்டியனாகவும் பிள்ளைகளின் படிப்பு உதவுபவராகவும் உங்க பெயரை தான் கொடுத்துருக்கேன். என் அப்பா என்னைக்கும் எல்லோருக்கும் நல்லது செய்தவராக தான் இருக்கணும். யூனிஃபார்ம் போட்டு கையில் புத்தக பையுடன் அந்த 20 பிள்ளைகளும் பெற்றவர்களுடன் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பதை பார்க்கிறான் சிவா. என்னப்பா இது, எல்லோரையும் ஸ்கூல்ல கொண்டு விடாம இங்கேயே அழைச்சிக்கிட்டு வந்தீங்க என்று கேட்டான். ஐயா, இன்னைக்கு தான் பிள்ளைங்க முதலா ஸ்கூலுக்கு போறாங்க. அதுக்கு முன்னால தெய்வத்தோட ஆசிர்வாதம் வேணும் இல்லையா? எங்களை எல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கிற இப்படி ஒரு தங்கமான பிள்ளைய பெத்த எங்க பெரிய ஐயா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு போகணும்னு தான் அழைச்சிட்டு வந்தோம். எல்லா பிள்ளைங்களும் ஒரு சேர ராம் பிரசாத்தின் காலில் விழ உடலும் மனமும் சிலிர்க்க கோவில் கற்ப கிரகத்தில் அவர் உணர்ந்த அதே ஆத்ம திருப்தியை அந்த கணம் மனதில் உணர்வதாக அருகில் நிற்கும் மகனை கண்களில் நீர் நிறைய பரவசத்துடன் பார்க்கிறார் என்றான்.